இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நான் ஒன்னு கேக்குறேன். நான் உங்களை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இல்ல, ஐ மீன், சரி, நான் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஓகே, உங்களுக்கு என்னங்க குறை? அறிவு இல்லையா? அழகு இல்லையா? திறமைதான் இல்லையா? என் அப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாருன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இதுக்கு மேல ஒரு குடும்பத்துக்காக ஒரு மருமக என்ன பண்ணிட முடியும்? என் அப்பா வீட்டுக்கு வெளியில பண்ற அரசியலை வீட்டுக்குள்ளேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் நான் பொறுமையா இருந்தேன்னு வைங்களேன், நான் உங்களை இழந்துருவேன். வேண்டாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். நீங்களும் நானும் வேற வேற இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? மேடம், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் மேடம். நாளையில இருந்து நீங்க வீட்டை விட்டு போய் ஓட்டு கேட்க போகாதீங்க. வேணும்னா யாரும் அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேன்வாஸ் பண்ணலாம். அவரை ஜெயிக்க விடக்கூடாது. சரி விடுங்க, காலையில பாத்துக்கலாம். மேடம், நான் ஒன்னும் குடிச்சிட்டு போதையெல்லாம் உளரல மேடம். நான் ரொம்பவே சீரியஸா மனம் வருந்தி பேசிட்டு இருக்கேன். நான் என் அப்பா ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். எவ்வளவு ஃப்ராடு வேலை பார்த்துருக்கேன்னு தெரியுமா? ஆனா இப்போ என்னையே இப்படி யோசிக்க வச்சிட்டாரு. மேடம், அவர் ஜெயிச்சா உங்களுக்கு ஆபத்துனா அவருக்கு அந்த வெற்றியே கிடைக்க கூடாது மேடம். எனக்காக நீங்க இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. நாளையில இருந்து நீங்க வீட்டை விட்டு ஓட்டு கேட்க போக வேண்டாம். சரி, நீங்க போங்க, போய் தூங்குங்க. ப்ராமிஸ்? நம்மளோட பலம் என்னன்னு அவங்களுக்கு நிரூபிச்சாகணும். நாம இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்தாங்க அம்மா, எல்லாரும் ஐயாக்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடணும். சரியா? உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் அது நீங்க என்கிட்ட சொல்லுங்க. சரிம்மா. ஐயா கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, கண்டிப்பா தாயி. சிவராமன் பொண்ணு நீயே, உன் குணத்துக்காக கண்டிப்பா நாங்க ஓட்டு போட்டுறோமா. ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னடாச்சு? டேய் வா. அக்கா. மேடம், மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மேடம்? என் அப்பா தான் உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறாருல. உங்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மேடம், உங்க முகத்துக்கு முன்னாடியும் திட்டுறாங்க, முகத்துக்கு பின்னாடியும் திட்டுறாங்க. அப்புறம் ஏன் மேடம் நீங்க என் அப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கணும்? மேடம், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு கெட்டது பண்றவங்களுக்கும் நல்லது பண்றதெல்லாம் பழைய ஃபார்முலா மேடம். இப்பெல்லாம் நமக்கு யாராவது கெட்டது பண்ணா அவங்களுக்கு நாம திரும்பவும் கெட்டதுதான் பண்ணணும். வெற்றி, மாமா பத்தி தப்பா பேசாதீங்க. ஆமாமா மேடம், முதல்ல ஒரு என் அப்பா மேடம். நான் அவரை எவ்வளவு நம்புனேன். அவர் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா அவரு விடுங்க. மொத்த குடும்பமும் நான் ராசி இல்லாதவ. நான் போற இடம் எதுவுமே விளங்காது. ஸ்ரீகாந்த் சாரோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு என் மேல பழியெல்லாம் சொன்னாங்க. ஆனா மாமா நான் ஓட்டு கேட்டா ஜெயிப்பேன்னு நம்புறாரு. அத நான் பாசிட்டிவா தானே பார்க்கணும். இல்ல மேடம், அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா? அனுப்பட்டும், அது நடக்கும்போது பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே நான் காப்பாத்தணும். அவரை இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும். வெற்றி, அது மட்டும்தான் என் நோக்கம்.
ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. சரிங்க மேடம், என்கிட்ட கொடுங்க, நானும் கொடுக்குறேன். எதிர்க்கட்சியாக இருந்த மாமு கட்சி வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஐயோ 190 இடங்களை வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது. பாட்டி, அப்பா ஜெயிச்சிட்டாரு. அம்மா, அப்பா ஜெயிச்சிட்டாரு. ஆமாடா. கையை கொடுங்க. கடைக்கிட்டீங்கப்பா. ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திவ்யாவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மண்ணை கவ்வ வைத்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்துள்ளனர். இது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. பாட்டி இந்தாங்க எடுத்துக்கோங்க. டேய், நம்ம தொகுதியில என்ன லீடிங்னு பாருடா. இதோ கீழே போடுறாங்க பாருங்க. ஈஸ்வரமூர்த்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முனுசாமியின் மகள் திவ்யாவை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தோற்கடித்து வெற்றி ஈஸ்வரமூர்த்தி. பெற்றுள்ளார். ஜெய் ஈஸ்வரமூர்த்தி, ஜெய். ஐயோ இது அனைத்து தொகுதிகளையும் ஒப்பிடும்போது இது அதிக வாக்குகள் பெற்ற தொகுதியாக கருதப்படுகிறது. சூப்பர்ப்பா, சூப்பர். மேலும் இவர் அமைச்சராக வாய்ப்புள்ளது என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. ஈஸ்வரமூர்த்தி, அப்பா கடைக்கிட்டீங்க. மீனா வெற்றி பாரு. மாமா கொடுத்து விடுங்க. அப்பா, டேய், கொஞ்சமா. அத்தை எடுத்துக்கோங்க. அப்பா கடைக்கிட்டீங்க போங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் போதும் சாப்பிடுங்க. போதும் போதும் போதும். அம்மா, போதுடா. ஏய், போதும் அப்பா பாட்டி, கொடு. இந்தாங்க. போதுடா. மேடம் இந்தாங்க. இல்ல இல்ல வேணாம். தியா குட்டி. தலைவர் தான் மந்திரி பதவி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாரு. சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே. ஐயோ ஐயோ ரொம்ப சந்தோஷங்க. இப்பதாங்க கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இல்லையா பின்ன? மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஆனா இதெல்லாம் பத்தாது ஈஸ்வரமூர்த்தி. அடுத்தடுத்து நீ பெரிய போஸ்டிங் எல்லாம் போகணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானம்மா. வந்துருவோம்.